ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த 4 கம்பெனி பார்த்துட்டோம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி போக போகுது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இந்த செக்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் பார்க்குறோம். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன ஸ்பீட்ல குரோத் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12-14% ஸ்பீட்ல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் குரோத் ஆகும் அப்படின்ற அவங்க சொல்றாங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸா எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க கிளீனா தெரியும் பாருங்க. அ இந்த செக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது வந்து 12-14% அதுதான் வந்து சேல்ஸ் குரோத் நடந்திருக்கு பாருங்க. 12-14ல தான் இந்த எல்லா நம்பருமே இருக்கு. இவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. மத்த எல்லா கம்பெனியும் வந்து 12-14% ஆவரேஜ்ல குரோத் ஆகியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் வந்து கரெக்ட்டா தான் நடந்திருக்கு. ஃபியூச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 12-14ல நடக்கணும். ஓகேங்களா? 1. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, இப்ப தான் இது குரோத் ஆகவே ஸ்டார்ட் ஆகியிருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. இப்ப தான் இது வந்து ஸ்டார்ட்டே ஆகியிருக்குங்க. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ குரோத் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே. ஸோ அதனால இதுல குரோத்துக்கு பஞ்சமே இல்ல. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்க புதுசு புதுசா இப்ப வர ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. நீங்க சும்மா Googleல நீங்க போயிட்டு, ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, இல்ல நம்பர் ஆஃப் கூட போட்டு பார்க்கலாம். எவ்வளோ இருக்குன்னு. ஓகே. எத்தனை ஏஎம்சி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாருங்க இங்க 44லேருந்து 45 அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி இருக்கு. அதுல ஒரு 4 தான் இப்ப லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகவும் போறாங்க. ஓகே. நீங்க அதையும் கூட செக் பண்ணலாம். ஏஎம்சி பிளான்ட் டு லிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்தெந்த ஏஎம்சி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவங்க ஒருத்தன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் அந்த அளவுக்கு பிளான் பண்ணல. ஒரு கம்பெனி தான் இப்போதைக்கு வரப்போகுது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஓகே. ஸோ இப்போதைக்கு இதில் என்னென்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வராங்க. அதனால நிறைய பேர் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லோவாகலாம். ஆனால் நிறைய பேர் வந்தாலும் ஓகே. இல்லாட்டி நான் உங்களுக்கு சும்மா இங்கே போடுறேனே. ஓகே. லிஸ்ட் போடுறேன். லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி இன் ஓகே இன் இந்தியா. ஸோ இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க. ஓகே. இவ்வளோ பேர் இருக்காங்க. யூடிஐ, நிப்பான், ஃப்ராங்க்லின், எஸ்பிஐ, ஜேஎம், 361, பிர்லா சன் லைஃப், ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில கம்பெனி வந்து நல்ல பிராண்ட் இருக்கிற கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்போனா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி போட்டாலும் அவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிப்பான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கோல்டு இடிஎஃப்லாம் இவங்க கிட்ட தான் இருக்குது. இவங்க தான் பிக்கஸ்ட் கம்பெனி இன் கோல்டு இடிஎஃப். ஓகேங்களா? கோல்டு இடிஎஃப் இவங்க கம்பெனி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நிப்பான் இடிஎஃப் லிஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். ரொம்ப ஃபேமஸான இடிஎஃப் லிஸ்ட் இவங்க கிட்ட இருக்கும். ஸோ இவங்க கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன இடிஎஃப் இருக்குன்னு பாருங்கள். நிப்பான் இடிஎஃப் நிஃப்டி 50 அப்படின்றது இடிஎஃப் இருக்குது. ஸோ இது இண்டெக்ஸ் ஃபண்டு மாதிரி. ஸோ அது வச்சுருக்காங்க. நிப்பான் இந்தியா இடிஎஃப் அப்படின்னு சொல்லி நிஃப்டி 100 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி இந்தியா கன்சம்ஷனுக்கு கூட ஒரு இடிஎஃப் வச்சுருக்காங்க. இடிஎஃப் டிவிடெண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு இடிஎஃப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட கோல்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் ஆன்லைனில் நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. ஓகே. சில்வர் இடிஎஃப் வாங்கணும்னாலும் இவங்க தான் இதில் பிக்கஸ்ட் கம்பெனி. ஸோ இடிஎஃப்ல இவங்க தான் கிட்டத்தட்ட இவங்க கிங்கு மாதிரி. ஓகேங்களா? இடிஎஃப்ல இவங்க நிப்பான் தான் கிங்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. நிப்பானுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு. ஐசிஐசிஐ இப்போ லான்ச் பண்ண போறாங்க ஐபிஓ. அவங்களுக்கும் நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ரெப்யூட்டடான கம்பெனி. ஓகே. இப்போ ஆதித்யா ஏஎம்சின்னு சொன்னா அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. தெரியாத ஒரு கம்பெனி எப்படி ஒருத்தன் வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல? அப்பனா பண்ண மாட்டாங்க. அப்பனா இவங்களுக்கு சேல்ஸ் பண்றது கஷ்டமாயிடும். யூடிஐனா யாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் வச்சிருக்கிறதால இவங்களால ஈஸியா ஃபண்டை கலெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பேர் தெரியாத ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போடுறதுக்கு பயப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேஎம் ஃபினான்ஷியல் இருக்கிறாங்க. யாருனே தெரியல அவங்க. அப்படின்னா எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அதனால தெரிஞ்ச கம்பெனின்றது ஹெச்டிஎஃப்சி நிப்பான்லாம். ஓகே. நிப்பான் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பெருசா வாய்ப்பே இல்லைனாலும் நீங்க இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற வழியே இல்லை. நீங்க நிப்பானுக்கு நீங்க எப்படின்னா ஒரு வகையில டச் பண்ணிடுவீங்க. ஓகேயா? ஸோ இதுதான் இதுங்களோட பவர். ஓகே. ஸோ இதுங்க அதோட growth ரேட் வந்து சூப்பரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. 1. ஸோ இதுங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 20, 25 வருஷத்துக்கு இதுங்க டாமினேட் பண்ணுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற இந்த கம்பெனிங்க டாமினேட் பண்ணும். ஸோ இதுல growth அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு எஸ்ஐபி வழியா மட்டுமே
உங்கள மாரி என்ன மாரி ஆளுங்க ஓகே 20,000 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போடுறாங்க. 20,000 கோடி எப்படி நம்மள மாரி ஆளுங்க போடுவாங்கன்னா, ஆளுக்கு ஒரு ரூ. 1000 போடுறாங்க. இல்லாட்டி இப்படி எடுத்துக்கோங்களேன். ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூ. 20,000 போடுறோம்னு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு. மாசத்துக்கு ரூ. 20,000 நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். எஸ்ஐபில போடுறோம் அப்படின்னா, அது மாரி 1,00,00,000 பேர் இருக்கிறாங்க இந்தியால. ரூ. 20,000 வந்து ஓகே அ எஸ்ஐபி போடுறதுக்கு 1,00,00,000 பேர் இந்தியால இருக்கிறாங்க. 1,00,00,000 பேர் ரூ. 20,000 ஸ்டாக் மார்க்கெட் எஸ்ஐபில போட்டாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாங்கன்னா, அதுவே 20,000 கோடி வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்படியும் வரலாம். இது தவிர்த்து நெறைய பேர் வந்து எஃப்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட்ல வாங்குறத விட, இதுலயும் வந்து கொஞ்சம் போடுறாங்க. ஏன்னா முன்னலாம் சுத்தமா வந்து இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. இப்ப இதுலருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 5% பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போகும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். வீடு ஒரு 1,00,00,000 ஒரு ஆ ஒரு ரூ. 80,00,000 ஒரு வீடு இருக்கு உங்களுக்கு. ரூ. 10,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இருக்கு. ரூ. 10,00,000 எஃப்டி இருக்கு. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வச்சிருக்காங்க. நெறைய பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ரூ. 1,00,00,000 ஒண்ணுமே இல்ல. இந்த 1,00,00,000லேருந்து ஓகேங்களா, அதுல கொஞ்சம் இந்த எஃப்டிஓலேருந்து ஒரு 1,00,000மோ, இந்த கோல்ட்லேருந்து 1,00,000மோ எடுத்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாங்கனாலே, அதுவே ஒரு ஃபேமிலிக்கு ரூ. 2,00,000 வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுலருந்து 10, 10, 20,00,000 இருக்கு. இதுலருந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஓகே ஒரு 10% ஆரம்பிச்சாங்கன்னா கூட வந்து பெரிய அமௌண்ட் அது. ஓகே. ரியல் எஸ்டேட்ட வித்து நம்ம ஆளுங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. விட்டுருங்க. ஆனா எஃப்டி கோல்டுல இருக்கிற பணத்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மூவ் பண்ணுவாங்க. அதே மாரி இது சிட்டில தான் இந்த கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கு. ஆனா உன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட வந்து பார்த்தீங்கன்னா, டயர் 2, டயர் 3, ரூரலு, வில்லேஜ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் புஷ் பண்ண பார்க்குறாங்க. புஷ் பண்ணா அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வரும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ இதுல என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா செபி. செபி நெறைய ரூல்ஸ் போட்டாங்க. ஓகே. அப்படின்னா தான் இந்த செக்டருக்கு பாதிப்பு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எ இந்த இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா லாபம் கிடையாது. நிப்பான் இடிஎஃப் வச்சிருக்காங்கல்ல, இதுல வந்து பெருசா லாபம் கிடையாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ லாபம் லாபம் கிடையாதுன்றதுக்கே லாபம் பெருசா இருக்குது. ஓகே. அதிலேயே பாருங்க. ஸோ நெறைய பேர் நம்ம இடிஎஃப்ல போட போறோம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டோம்னா பெருசா லாபம் வராது உங்களுக்கு. ஓகே. அதே மாரி கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, சில ஏஎம்சி தான் டாமினேட் பண்ண முடியும். எல்லாரும் ஏஎம்சி ஆரம்பிக்கலாம். ஆனா எல்லாராலும் பெருசா நடத்த முடியாது. அப்பன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, நிப்பான்லாம் வந்து டாமினேட் பண்ணி நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேஜரா நம்ம என்ன சொன்னோம்? என்னதான் ஒரு நல்ல கம்பெனி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அது இந்த செக்டர பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் டவுன் டர்ன் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். சப்போஸ் இந்த நிப்பானோட ஃபண்ட் எடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்காக பார்க்குறேன். ஓகே. நிப்பான் நிப்பான் ஏஎம்சி ஏஎம்சி. ஓகே. இங்க இருக்காங்க. ஓகே. இவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டியோட கம்பேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஐடியா தரதுக்காக. ஓகே. நிஃப்டியோட கம்பேர் பண்றது, நான் ஒரு 1 வருஷத்துக்கு கம்பேர் பண்றேன். ஓகே. 1 வருஷத்துக்கு கம்பேர் பண்றேன். ஓகே. இதுல ப்ளூல இருக்கிறது நிப்பான். ஓகே. ப்ளூ லைன் நிப்பான். எல்லோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஓகே. இதுல பாருங்க, இந்த ப்ளூ லைன் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல இதுங்க 2மே ஆரம்பிச்ச இடத்துலருந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு. 2மே ஒரே இடத்துல ஆரம்பிக்குது. எப்படி இதுங்க வந்து இந்த வருஷத்துல எங்க போய் முடிஞ்சிருக்குங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுல பாருங்க இந்த இந்த ப்ளூ லைன் நிப்பான்து பாருங்க, இந்த எல்லோ லைன மாரியே தான் அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இந்த நிஃப்டிய விட இது ஓவரா வந்து ஜம்ப் அடிக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. நிஃப்டி இங்க கீழ போயிருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல இந்த நிஃப்டி கீழ போயிருக்கு. ஓகே. ஆரம்பிச்சத விட இங்க கீழ போயிருக்கு. ஆனா அது கீழ போனதுல நிப்பான் வந்து பயந்தே போயிடுச்சு. அந்த ஷேர். ஏன்னா, ஷேர் மார்க்கெட் கீழ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஷேர் மார்க்கெட் லாஸ்ன்னு ஆரம்பிச்ச உடனே ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறவங்கலாம் எஸ்ஐபி நிறுத்திடலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பணத்த வெளிய எடுத்துடலாமான்னு நெனச்சாங்கன்னா, உடனே இது ரிவர்ஸ் கியர்ல எப்படி வந்து ஃபார்வர்ட் கியர்ல இந்த கார் ஃபாஸ்ட்டா போதோ, அதே மாரி சடன் பிரேக் அடிச்சு ரிவர்ஸ் கியர்ல நிப்பான் ஷேர் பிரைஸ் கீழ போகும். ஓகேங்களா? ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 5% இங்க பாருங்க. இங்க கிரீனா குடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 10% தான் டிராப் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க. 10% டிராப் ஆயிருக்கு. அதுக்கே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25% டிராப் ஆயிடுச்சு. இங்க 25% டிராப் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த கீழ இந்த நம்பர்ல கூட இங்க தெரியும் பாருங்க. இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா நான் அந்த பாயிண்ட்ல வைக்கிறேன் பாருங்க. ஓகே. இந்த பாயிண்ட்ல பாருங்க. ஓகே. நிப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 25% கீழ போகுது. மார்க்கெட் வந்து 12.5% தான் கீழ போகுது. ஆனா அதே மாரி மார்க்கெட் கொஞ்சம் மேல பூஸ்ட் ஆன உடனே அடுத்த வேலை என்ன பண்ணுது பாருங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்ச இடத்துல அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா நிப்பான் அதுக்குள்ள 22% மேல போயிடுச்சு. அப்ப என்ன நமக்கு இதுல தெரியுதுன்னா, மார்க்கெட் கீழ போச்சுன்னா, இந்த ஷேரோட பிரைஸ் எக்கச்சக்கமா கீழ போகும். மார்க்கெட் மேல போச்சுன்னா, இந்த ஷேர் பிரைஸ் எக்கச்சக்கமா மேல போகும். ஓகேங்களா?
ஸோ இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு? இப்போ ஓரளவுக்கு எங்கேயோ ஓரளவுக்கு அசஞ்சு ஆடின்னு ஒரு ரேஞ்சில சுத்தின்னு இருக்குது. ஓகேங்களா? அது பெருசா எங்கேயும் போல. லாஸ்ட் 1 இயர்ல அது எங்கேயுமே போல. பாருங்க ஆரம்பிச்ச இடத்திலே தான் எல்லோ லைன் இருக்கு. ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் கீழ போகும்போது இந்த ஷேர நீங்க வாங்கணும். மார்க்கெட் மேல நல்ல ஹை போகும்போது இந்த ஷேர வித்துடணும். ஓகேங்களா? இல்லாட்டி பெஸ்ட் வந்து மார்க்கெட் கீழ போகும்போது வாங்குங்க. மார்க்கெட் மேல போகும்போது அமைதியா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா லாங் டெர்ம்ல இந்த கம்பெனிலாம் இருக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல கூட இருக்கும். ஓகே. ஆனா நான் சொல்றத மட்டும் வாங்காதீங்க. நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா நான் சொல்லக்கூடாது. நீங்க வாங்கணுமா, வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ இத நீங்க ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 மந்த்லி எஸ்ஐபி உள்ள எவ்வளோ பணம் வருதுன்னு நீங்க செக் பண்ணணும். கவர்மெண்ட் இது மேல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்கன்னு நீங்க செக் பண்ணணும். ஈக்விட்டி மார்க்கெட் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். புதுசா எவனா மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள வந்தானான்னு நீங்க செக் பண்ணணும். அதே மாரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிடலாம். ஓகே. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம். அது மாரி வாங்குறது சில சமயம் நல்ல விஷயமும் கூட தான். இது ஒரு அமேசிங்கான செக்டர். ஓகே. அல்டிமேட்டான செக்டர். ஆ நீங்க இது வந்து அப்சர்வ் பண்ணினே இருங்க. பர்ச்சேஸ் பண்ணா கம்மியா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் விழும்போது நீங்க இதுல உள்ள வரணும். ஓகே. அப்ப நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா, இந்த கம்பெனி திருப்பியும் வந்து எழுந்திருக்கும்போது நீங்க விலை ஜாஸ்தியா போயிடும். ஓகே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கீழ போச்சுன்னா தான் இந்த கம்பெனில நீங்க என்ட்ரியே குடுக்கணும். அந்த மாரியான ஒரு டிஃபரண்டான ஒரு பிசினஸ் தான் இந்த ஏஎம்சி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.